வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி சொல்லக்கூடாது, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ரிவ்யூ தான். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தை ரொம்ப நாளா எதிர்பார்த்து எப்படா ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணி வெறுத்து ஒதுக்கின பிறகு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ந்து பிஆருக்கு வெற்றியாவே அமைஞ்சிட்டு இருக்கு. அதனால இந்த படத்துக்கு என்னோட எதிர்பார்ப்பு கம்மியா தான் இருந்துச்சு. தொடர்ந்து வெற்றியா இருக்கு, ஒருவேளை இந்த படம் சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டோட தான் போனேன். ஆனா படம் எப்படி இருந்துச்சு, உண்மையாவே நல்லா இருந்துச்சா அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனா ஒருத்தன் இல்லாத ஒண்ண இன்னும் இருக்குன்றான். இந்த படம் தனியா ரிலீஸ் ஆகியிருந்தா கூட நல்லா ஓடி இருக்கும். ஆனா ஒரு பெரிய படத்தோட ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த படம் எந்த அளவுக்கு ஓடுன்னு தெரியல. நம்ம லைஃப்ல எதெல்லாம் மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? இந்த படத்தோட ஸ்டோரி வந்துட்டு 2040 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பைக்குக்கு, காருக்கு, ஏன் லைஃபுக்கே இன்சூரன்ஸ் இருக்கும் போது லவ்வுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குன்னு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு எஸ்ஜே சூர்யா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனி மூலமா ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஆப்போட நேம் தான் எல்ஐகே. அந்த ஆப் மூலமா 2 பேர் கனெக்ட் ஆகிக்கலாம், அப்புறம் கமிட்டட் ஆகிக்கலாம். நம்மளோட பார்ட்னர் நம்ம கிட்ட உண்மையா இருக்காங்களா இல்ல வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 24 hours மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. நம்ம குளிக்கும் போது கூட நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு இவங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கறத சொல்றது கூட அந்த ஆப் தான். இப்படிப்பட்ட ஆப்னால ஹீரோ வந்து பாதிக்கப்படுறாரு. நம்ம ட்ரெய்லர்ல பார்த்ததுதான். என்ன ஆப் ஆண்டவ மாதிரி. அதுக்கப்புறம் அவரோட உண்மையான காதல் ஜெயிச்சுதா இல்ல அந்த ஆப் ஜெயிச்சுதா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையே. நல்ல ஒரு ஸ்டோரி தான் இது. தமிழ் சினிமால இது கொஞ்சம் புதுசாவும் இருந்துச்சு. சரி, ஸ்டோரினா புதுசா தான் இருக்கு, ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பழசு தான். அதை பத்தி நம்ம போக பார்க்கலாம். லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சிருக்க நடிகர்களை பத்தி பார்த்தலாம். காத்து கருப்பு கலை, சோஃபா தம்பி, ரங்கராஜ் பாண்டே, மாதம்பட்டி ரங்கராஜ், அப்புறம் வந்துட்டு மமிதா பைஜு, அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் உண்மையாவே நல்லாவே நடிச்சிருக்காரு. அப்புறம் எஸ்ஜே சூர்யா வழக்கம் போல நல்லாவே நடிச்சிருக்காரு. வாவாத்தியார் படத்துல நடிச்சு நம்மள எல்லாரையுமே மிரள விட்ட கீர்த்தி செட்டி நடிச்சிருக்காங்க. ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? யோகி பாபு அவருமே சூப்பரா நடிச்சிருந்தாரு. அப்புறம் சீமான், செந்தமிழன் சீமான், இது பசுமை உலகம். கொஞ்சமான ஸ்பேஸ் கொடுத்தாலும் அதுலயும் வந்து சூப்பராவே நடிச்சிட்டு போயிருக்காரு. ஷாரா வந்து சூப்பராவே நடிச்சிருக்காரு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்ன தூக்குறேன். மாளவிகா, நம்ம இது ஆனந்தராஜ் உடச்சு வாமகுண்டத்துல விட்டுருவேன். உண்மையாவே அவரும் சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த சோசியல் மீடியால இருக்கிற நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே ரீல்ஸ் பாக்குற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராம்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்மளெல்லாம் நம்ம அப்பா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க, ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ரோல்ல கரெக்டாவே நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஜே சூர்யா தான். அவரோட நடிப்பு உண்மையாவே அல்டிமேட் தான். எப்பயுமே ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார் பாருங்க, நீங்க அது தியேட்டர்ல பாருங்க. எஸ்ஜே சூர்யாவை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்புறம் மிஸ்கின் வேற வருவாரு, அவரும் நல்லாவே நடிச்சிருந்தாரு. அடுத்து எஸ்ஜே சூர்யாக்கு அப்புறம் யோகி பாபு சொல்லணும். யோகி பாபோட காமெடி அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓப்பன் ஃப்ரெண்ட்னு ஒரு கேரக்டர்ல வருவாரு. நீங்க படம் பாருங்க, அந்த ஓப்பன் ஃப்ரெண்டுக்கான டெஃபினேஷன் ஒன்று கொடுப்பாங்க. அது உண்மையாவே அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபோட காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆனிச்சு. கமலஹாசன் மலக், மலக் வருவாரு. அந்த சீன் பாருங்க, நிறைய பேருக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. நமக்கு ஆனா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனிச்சு. சண்டா கேரக்டரா இருக்கட்டும், அந்த பொட்டமன் படத்துல வர வில்லன்னா வருவாரு இடையில. இந்த விஷயம்லாம் எந்த சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆனிச்சோ அதில் சொல்லிக்கிறேன். அதுபடி ஓகே, ஓவரால் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே இந்த படத்தோட கான்செப்ட் தான். ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அதே போல இந்த ஏஐ காலத்துல எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. 2040 சென்னை எப்படி இருக்குங்கிறத காமிச்சதா இருக்கட்டும். சென்னை அப்படி மாறுமான்னு தெரியல, நானும் ஒரு இமேஜினேஷன் தானே. சென்னையில இருக்கிற பல இடங்கள் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு காமிச்சதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. அதே போல மனிதர்கள் நாம எப்படி இருப்போம், அந்த மொபைல் அடிக்ஷன்னால நாம எப்படி இருப்போம்ங்கிறத காமிச்சதா இருக்கட்டும், அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த சின்ன பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடும் போது மொபைல் காட்டி தானே சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இந்த காலத்துக்கு ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரோன்ல வந்து டெலிவரி பண்றதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களை கூட அவ்வளவு யோசிச்சு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது பாருங்க, போன் இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உண்மையா படம் முடிஞ்சு போயிட்டு இருக்கேன், திடீர்னு செல்ல தான் பார்க்க தோணுது. செல்லு இருக்கா
வேற என்ன இருக்குங்கிறத பார்க்கல, செல்லு இருக்கா அப்படியே பாக்கெட்ல கை வச்சுட்டே போறது. ஒரு நாள் உன்னால போன் இல்லாம உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால இருக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம் தான்டா. இந்த படத்துல வர நிறைய சீன்ஸ் வந்துட்டு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்துல கரெக்டா ரிலேட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்காக கண்டிப்பா நம்ம விக்னேஷ் சிவனையும் அவங்களோட டீமையும் கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும். ஆமாண்டா, அனிருத் மியூசிக் தான்டா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். உண்மையாவே இந்த படத்துக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்தோட மியூசிக் தான். ஒரு படத்து மேல எதிர்பார்ப்புனா ட்ரைலர் வச்சு வரலாம், இந்த ஹீரோ வச்சு வரலாம், டைரக்டர் வச்சு வரலாம். ஆனா மியூசிக்கை வச்சுனா ஒரு எதிர்பார்ப்பு வருதுன்னா அது இந்த படம் தான்டா. அதுவும் முக்கியமா நம்ம ஃபேவரட் சாங் தான். இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். படம் ஃபுல்லா அப்படியே லவ் ஃபீலிங்ல இறக்கிட்டாருன்னு. உனக்கென யாரு இல்லையே, எனக்கென யாரும் இல்லையே சாங்காக தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ஆனா அது பிளேஸ் பண்ண இடம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், மேபி எனக்கு செட் ஆகல. அதை இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனலான ஒரு சீன்ல வந்துட்டு வச்சிருக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு. ரெடியாடா நீங்க? இப்போதான்டா பாட்டு போட போறோம், ரெடியா? அதுக்கு தானே வந்திருக்கீங்க, போடுறோம் அப்படின்னு செட் பண்ணி அப்படியே சாங்க போடுறாங்க. ஒரு ஆர்கானிக்கா பிளேஸ் ஆன மாதிரி தெரியல அந்த சாங்கு. அது மட்டும் தான் ஒரு சின்ன குறையா தோணுச்சு எனக்கு. மற்றபடி அனிருத்தோட மியூசிக் வந்துட்டு வேற லெவல் தான். அதுவும் விக்னேஷ் சிவனும் அனிருத்தும் சேர்ந்தாலே அந்த படத்துக்கான மியூசிக் வந்துட்டு செம்மையா தான் வருது. அதே போல இந்த படத்துலயும் எல்லா சாங்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு என்ன அந்த மியூசிக்லாம் அப்படியே மனசை உருக்கிடுச்சுண்ணே. அப்படியே அப்பட்ட மியூசிக்கா போட்டுக்கிறாரு அனிருத் என்ன. இதோட இன்னொரு பிளஸ் என்னன்னா, அந்த ரோபோட்டிக் வாய்ஸ் கூட அனிருத்தோட வாய்ஸ் தான். அதுவும் நல்லா இருந்துச்சு. என்ன தொடணும்னா என்ன தாண்டி தாண்டா தொடணும். அடுத்து இந்த படத்துல ஒரு முக்கியமான பாசிட்டிவா இந்த படத்தோட காமெடி சீன்ஸ் சொல்லலாம். இந்த படத்துல ஒரு சில இடங்கள் லேகா இருந்தாலுமே அங்கங்க காமெடியை வச்சு அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால பெருசா நமக்கு லேக் ஃபீல் ஆகல. நான் பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம், ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. எஸ்ஜே சூர்யாக்கும் ஆனந்தராஜுக்கும் இடையில இருக்கிற காம்போ, அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஷாராக்கும் வர அந்த காம்போ, ஒரு நகம் கிடைக்கிற சீன் ஒன்று வரும், அதை பாருங்க. அதுக்கப்புறம் யோகி பாபோட காமெடி எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒருவேளை எங்களுக்கு தான் அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சா, இல்ல உங்களுக்கு நீங்க போகும்போது மொக்கையா இருக்குமான்னு தெரியல. ஆனா எங்களுக்கு எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட் ஆனிச்சு நல்லா. ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? அடுத்த பாசிட்டிவா இந்த படத்தோட செட் ஒர்க்கா இருக்கட்டும், அப்புறம் சிஜியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சில படங்களை சிஜின்னு சொல்லிட்டு மொக்கையா பண்ணிருப்பாங்க, ஆனா இந்த படத்துல ஓரளவு டீசெண்டா தான் பண்ணிருக்காங்க. மத்தபடி சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அடுத்த பாசிட்டிவா இந்த படத்துல ஒரு சில டயலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த இளநீ குடிக்கிற மேட்டர் வந்து சீமான் சொல்லுவாரு, அதுவா இருக்கட்டும். அப்புறம் நிறைய லவ் டயலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐயோ, இப்ப படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்ப மறந்துடுச்சு எல்லாம். ரொம்ப ஞாபகம் மறதியா இருக்கு. எனக்கு விக்னேஷ் சிவன்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, லவ் சீன்ஸ் வந்துட்டு ஒரு கவிதை மாதிரி ஒரு அழகா கொண்டு போவாரு. ஐயோ, ரொம்ப வந்து காசு வாங்கிட்டு பேசுற மாதிரியே இருக்கு. காசு கூட கொடுக்கலையடா. தீமா எனக்கு உன்னை எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். இல்ல இதெல்லாம் காசு கொடுத்தாதான் நம்ம பேசணும். அதனால வந்து நம்ம காசு கொடுக்காதனால கொஞ்சம் நெகட்டிவாவே சொல்லுவோம். அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ற ஒரு சீன் வரும். இது வரைக்கும் தமிழ் சினிமால எத்தனையோ சீன்ஸ் பார்த்துருக்கோம். ஆனா இப்போவும் அது அந்த ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ற ஒரு சீனை அவ்வளோ அழகா எடுக்க முடியுமா, அந்த ஒரு இம்பாக்ட் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு கடத்த முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. நீங்க தியேட்டருக்கு போனீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். என்னடா அது, அந்த இடத்துல அனிருத்தோட மியூசிக்கா இருக்கட்டும், அந்த சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் பாக்குறது எல்லாமே வேற லெவலா இருந்துச்சு. இருக்குங்க, இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சில லவ் சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸா தான் பாக்குறேன். ஆனா அது எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தோம், எங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து காசு வாங்காமலே ஓவரா கூட்டிட்டோம். இதுக்கப்புறம் நெகட்டிவ்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி வந்து புதுசா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ரொம்ப அதர பழசா இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த படத்தோட கான்செப்ட் என்ன, இந்த படத்தோட கதை என்னங்கிறத ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. நீங்க ஒருவேளை அந்த ட்ரெய்லர் பார்க்காம போயிருந்தாலுமே இதுதாண்டா அடுத்து நடக்க போகுது, இதாண்டா அடுத்து நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்குமே இதாண்டா நடக்க போகுதுங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. பெருசா எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்ல, புதுசாவும் எதுவுமே இல்ல. ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க,
அப்புறம் பிரிஞ்சிருவாங்க, அப்புறம் சேர்ந்துருவாங்க. இல்ல நான் அதை சொல்ல மாட்டேன். வந்து ஸ்டோரி வந்து சொல்ல ஒண்ணுமே இல்ல, ஸ்டோரியை கூட சொல்லக்கூடாது. பிரேக்கப். அது ஒண்ணுமே கிடையாதுதான். இதனால நான் அதையும் சொல்ல. நீங்க வந்து அந்த ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஸ்பாயில் ஆகக்கூடாதுல்ல, அதனால நான் சொல்லல. பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு பழசான ஸ்டோரி. அதுவும் இல்லாமல் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அடுத்தடுத்த சீன் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதே போல தான் நடக்குது. அது வந்துட்டு ஒரு பெரிய நெகட்டிவா நான் பார்க்குறேன். அடுத்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு லேகா இருக்கும். ஆனா அங்கங்க காமெடி போட்டு அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் லேகா தான் இருக்கு. எல்லாம் தெரியுமா? இந்த படத்துல நிறைய இடங்கள்ல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குதான். ஆனா இது ஒரு ஃபேண்டசி மூவி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கறதுனால பெருசா அந்த லாஜிக் கண்டுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு நோட் பண்ணி ரொம்ப வந்து உன்னிப்பா பாக்குற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து தெரியும். மேபி உங்களை அதை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அதெல்லாம் தேவையில்லடா. நான் சும்மா ஜாலியா போய் படம் பார்க்கணும், ஒரு ஃபன்னா ஜாலியா ஒரு பொழுதுபோக்குக்காக நான் போய் படம் பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இதுக்கு மேல நெகட்டிவ் வந்து எனக்கு பெருசா தோணல. மேபி ஒரு சில சீன் பொலிட்டிக்கலா ராங்கா கூட இருக்கலாம். அதை டீகோட் பண்ணி அப்புறமா நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல பாடி ஷேம் ஜோக்கும் இருந்துச்சு. அதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அந்த பாடி ஷேமிங் ஜோக்குனால தான் அங்க சிரிப்பு வரும் அப்படின்னா கிடையாது. அதை விட நல்லாவே காமெடினா பண்ணிட்டு இருந்தாங்க. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அப்புறம் நிறைய மீம் டெம்ப்ளேட்னா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. மீம் சவுண்ட் எஃபெக்டா இருக்கட்டும், மீம் டெம்ப்ளேட்டா இருக்கட்டும், அந்த ட்ரெண்டிங் சாங்கா இருக்கட்டும், அதெல்லாம் அங்கங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த படம் இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருந்தா வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது எல்லாமே ரொம்ப மொக்கையா இருந்திருக்கும், ரொம்ப சேச்சுரேட் ஆயிருக்கும். இந்த ஃபா சவுண்டு கூட இன்னும் 2 மாசம் போச்சுன்னா வச்சுக்கோங்க, அதோட கதையை முடிஞ்சிருக்கும். ஏதோ கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால ஓகேவா இருக்கு. இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. பிரதீப் ரங்கநாதனுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க போல, எல்லாம் கத்துறாங்க. நானே பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஃபேன் கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்பா பிரதீப் ரங்கநாதன், நான் ஃபர்ஸ்ட் ரஜினி ரசிகரா இருந்தேன், விஜய், அஜித், இவங்க 3 பேர் ரசிகரா இருந்தேன். இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு ரசிகரா ஆக போறேன். நம்ம யாருக்கு ஃபேனா மாறுறோமோ அவங்க எல்லாருமே ஒழிஞ்சிருவாங்க. இந்த படம் வந்து வழக்கமான பிரதீப் ரங்கநாதன் டெம்ப்ளேட் மாதிரி கிடையாதுடா. அந்த எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியா திருந்துவார்ல, அந்த டெம்ப்ளேட் கிடையாது இந்த படம். அதனால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லி எங்களை மாதிரியான ஜென்சி கிட்ஸை வந்துட்டு கவர் பண்ற மாதிரியே படம் எடுத்து சக்சஸ் ஆகிட்டு இருக்காரு. ஓகே, இப்போதைக்கு ரிலேட்டபிளா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஃபைனலா இந்த படத்துக்கு போலாமா, இந்த படம் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த படம் வந்து கண்டிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு வந்துட்டு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஜாலியா செலிப்ரேட் பண்ணி படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி எனக்குமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆனிச்சு தான். நிறைய சீன்ஸ் வந்து பிடிச்சது, ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பெரியவங்களுக்கு, இந்த ஃபேமிலியா போறவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியல. நீங்க ஜாலியா ஃபன்னா பசங்களோட என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு போங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.